பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் ஆர்டர்ஸ் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதுக்கு மேலே லெஃப்ட் சைடு 3 கோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஓப்பன் ஆர்டர்ஸ்னால் ஆல்ரெடி உங்களுக்கு அதை பற்றி தெரியும். அதுக்கு கீழே கம்ப்ளீட் ஆர்டர்ஸ்ன்னு இருக்கும். கம்ப்ளீட் ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ட்ரிப் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். அதுக்கப்புறம் லுக்கிங் ஃபார் லோடுன்னு இருக்கும். லுக்கிங் ஃபார் லோடுனா ரிட்டன் லோடு. அதாவது இப்போ நீங்கள் சென்னை டு பெங்களூர் போயிருக்கீங்க. ஸோ இப்போ பெங்களூர்லேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் போகணும், இல்லை பெங்களூர்லேருந்து திருச்சி போகணும், பெங்களூர்லேருந்து தூத்துக்குடி போகணும், பெங்களூர்லேருந்து கேரளா போகணும் அப்படின்னா கீழே ப்ளஸ்ஸில் ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான லொக்கேஷனை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணணும். இப்போ கோயம்புத்தூர் போகிறீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேஷனில் என்ட்ரி பண்ணி ஃபைண்ட் வெண்டார்ஸ்ன்ட்டு அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு ட்ராப் ட்ரக் ஆஃபீஸ்லேருந்து லோடு இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது இல்லாமல் எங்களுடைய வெண்டார்ஸ் இருப்பாங்க. ஸோ அதோடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட ரிட்டன் லோடை கூட நீங்கள் பேசி எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே வந்து நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்ன்னு இருக்கும். நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்னால் இதில் வந்துட்டு வண்டிக்கான அப்டேட்ஸ் எல்லாமே நியூஸ் எல்லாமே இதில் வரும். ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே ஆஃபர்ஸ் இருக்குது. ஆஃபர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போனஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு வரும். ஸோ கூப்பன் கோடு ஏதாவது இருந்தால் கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் ஏதாவது இருந்தால் கூட உங்களுக்கு அதில் வரும். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், எடிட் பண்ணால் கூட நீங்கள் அதில் மாற்றி எடிட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இல்லாது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது தப்பாக ஏதாவது மாற்றிருந்தா கூட, இல்லை பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ ஆல்ரெடி வேறு பேங்க் டீட்டெயில்ஸ் வச்சுருந்துருப்பீங்க, இப்போ நியூவாக பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருந்தா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள்.